ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில் பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் பால் யூனிவர்ஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் காடான பீருஸ், டிசி அண்ட் மார்வல் ஹீரோஸோட மோதனா என்ன ஆகும், யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டா போட்டிருந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல நிறைய நண்பர்கள் இந்த டாபிக் தான் அதிகமா ஓட் பண்ணிருக்கீங்க. ஆல்சோ மித்திகல் டிராகன்ஸ் டாபிக்கும் ஓட் பண்ணிருக்கீங்க. அதையும் கூடி சீக்கிரம் கவர் பண்றேன். ஆக்சுவலி ஓட்டிங்ல வெறும் அவெஞ்சர்ஸ் மட்டும் தான் பீருஸ்க்கு ஆப்போனண்டா போட்டிருந்தேன். ஆனா லேட்டரா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அவெஞ்சர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா ஃபேர் பேட்டிலா இருக்காது, அதனால ஜஸ்டிஸ் லீகையும் சேர்த்துக்கிட்டு ஒரு மெகா வெர்சஸ் பேட்டில் மாதிரி கம்பேர் பண்ணலாம்னு சொல்லி ரெண்டு பிரான்ச்சைஸ்ல இருக்கிற முக்கியமான பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸை செலக்ட் பண்ணி ஒரே டீமாக்கி பீருஸோட கம்பேர் பண்ண போறேன். அதனால இது ஒரு ஆஸ் யூஷுவல் வெர்சஸ் மாதிரி இல்லாம நிச்சயம் எபிக் பேட்டிலா இருக்குன்றதுனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, போவாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டிசி அண்ட் மார்வல் டீமை பற்றி எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனுமே தேவை கிடையாது. ஏன்னா சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக இந்த ரெண்டு ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிற ஹீரோஸ் தான் நம்ம எல்லாருக்குமே மைண்டுக்கு வருவாங்க. ஆக்சுவலி காமிக்ஸ்லேயே கூட இந்த ரெண்டு சூப்பர் ஹீரோ டீம்ஸ்குள்ளேயும் கிராஸ் ஓவர் ஏற்பட்டிருக்கு. இதில் இன்னைக்கு வீடியோவில் இந்த ரெண்டு டீமும் ஒன்று சேர்ந்து காமன் அண்ட் பவர்ஃபுல் எனிமியோட மோத போகிறதால கண்டிப்பாக பேட்டில் ரொம்ப டஃப்பாக போகும். ஸோ பவர்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டீம் அவெஞ்சர்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் லீக்ல யார் யார் இருக்க போகிறாங்கன்னு பார்த்துடலாம். அந்த வகையில் அவெஞ்சர்ஸோட சைட்ல இருந்து அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, தோர், விஷன், ஸ்பைடர்மேன், ஸ்கார்லட் விச், ஹாக்கை, ஷாங்ஷி, ஹல்க், ஆண்ட்மேன், வார் மிஷன் அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த பக்கம் ஜஸ்டிஸ் லீக்ல இருந்து பேட்மேன், சூப்பர்மேன், பிளாக் ஆடம், ஷசாம், கிரீன் லேண்டன், வண்டர் உமன், சைபார்க், ஃபிளாஷ், ஆக்வாமேன், மார்ஷியன் மேன்ஹண்டர், டாக்டர் மேன்ஹட்டன், கிரீன் ஆரோ இவங்க எல்லாரையும் எடுத்துக்கலாம். இதுல இன்னும் நிறைய பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸை செலக்ட் பண்ணாம விட்டுருப்பேன். இருந்தாலும் இப்போ கம்பாரிசனுக்கு எடுத்திருக்கிற எல்லா ஹீரோஸுமே பயங்கர பவர்ஃபுல் தான். அதனால என்னோட டீம் செலக்ஷனை நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்க நம்புறேன். அண்ட் செலக்ட் பண்ணிருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் காமிக்ஸை தாண்டி மூவிஸ் அண்ட் சீரீஸ்ல இருக்கிற வெர்ஷன்ஸையும் கணக்கில் எடுத்துப்போம். அடுத்து இந்த பக்கம் லார்ட் பீரஸ், டிராகன் பால் பிரான்ச்சைஸோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஃபியர்டு காட் அப்படின்னா இவரை சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பல வீடியோஸ்ல தன்னோட பிரைடை விட்டு கொடுக்காத சேயின் பிரின்ஸான வெஜிடா தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பேடஸ் கேரக்டர் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். ஆனா இப்ப பார்த்துட்டு இருக்கிற பீரஸ் பாத்தீங்கன்னா வெஜிடாவே மிஞ்சிடுவார்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சேவேஜான கேரக்டரா இருக்காரு. குறிப்பா இவரோட கர்வமான ஆட்டிடியூடுக்கு யாராலையுமே ஈடு கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். எல்லாரும் டிராகன் பால் ஜி பேட்டில் ஆஃப் காட்ஸ் மூவியை பார்த்திருப்பீங்க நம்புறேன். அண்ட் கூடவே டிராகன் பால் சூப்பர் சீரீஸை பார்த்திருந்தீங்கன்னா நிச்சயம் இவர் யாரு, எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சோ பீரஸ் பாத்தீங்கன்னா யூனியஸ் 7ஓட காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், ஆல்சோ யூனியஸ் 6ஓட காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனான சாம்பாவோட ட்வின் பிரதரும் கூட. இவரோட அப்பியரன்ஸ் எஜிப்தியன் காடான அனுபிஸ் மாதிரி இருக்கும். ஆனா சாம்பா கொஞ்சம் குண்டா இருப்பாரு. இனிஷியலி இந்த கேரக்டரை ஃப்ரீஸா போல பியூர் வில்லனா தான் பிரசன்ட் பண்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டு இருந்தது. ஈவன் இவரோட அப்பியரன்ஸை கூட ஒரு லிசார்ட் மாதிரி பார்க்கவே பயங்கரமா டிசைன் பண்ணி இருந்தாங்க. அது மட்டும் இல்ல மக்களுக்குள்ள ஈவில்னஸ் புகுத்தி சேயன் ரேஸா பயங்கர மிருகத்தனமா மாத்திடுவாரு. பட் லேட்டரா லெஜெண்டரி மாங்கா ஆர்டிஸ்டான அகிரா டோரியாமா இந்த கேரக்டரை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரக்கடான மாசான அப்பியரன்ஸ் கொடுத்து பெட்டரான பிளாட் பீரஸ்க்கு கொடுத்தாரு. இருந்தாலும் பர்சனாலிட்டி வைஸ் அவரோட புனியை இன்ஸ்பயர் பண்ணி கிரியேட் பண்ணி இருக்கிறதால எப்பவும் சோம்பேறித்தனமா ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கதான் பிடிக்கும். ஆனா முழிச்சிட்டு இருக்கும்போது கதையே வேற. அதுலயும் ஒரு யாராச்சும் தூக்கத்துல இருந்து எழுப்பிட்டா எத்தனை பிளானட்ஸ் அழியுமோன்னு தெரியாது, அந்த அளவுக்கு கோவம் வரும். என்னதான் பேட்டில் ஆஃப் காட்ஸ் மூவில பீரஸை வில்லனிஸ்டிக்கா காமிச்சிருந்தாலும் சீரீஸ்ல மெலஷீஸா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் டெத்தை பொறுத்தவரை எப்பயும் ஒரு பாரபட்சமே காமிக்க மாட்டாரு. அது எவ்வளவு க்ளோஸ் ஆனவங்களா இருந்தாலும் சரி, அழிவு மரணம்னு வரும்போது யோசிக்காம டிஸ்ட்ராய் பண்ணிடுவாருன்னு தான் சொல்லணும். இவரோட வாழ்நாள்ல ஏகப்பட்ட பிளானட்ஸ் அண்ட் அதில் வாழ்ந்த கோடிக்கணக்கான உயிரினங்களை கொண்டு இருக்கிறதால தான் எல்லாரும் இவரை பார்த்து அதிகம் பயப்படுறாங்க. அண்ட் இவரால் ஏதாச்சும் தப்பு நடந்துருச்சு அப்படின்னா கூட அது அவ்வளவு ஈஸியா ஒத்துக்க மாட்டாரு. என்னதான் செல்ஃபிஷ் அண்ட் அரகண்டா இருந்தாலும் சில விஷயங்களை பொறுத்தவரை ஜெனியூனா நடந்துப்பாருன்னு சொல்லலாம். ஸோ டிராகன் பால் யூனிவர்ஸ்ல மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஃபிக்ஷன்லயே டெஸ்ட்ரக்ஷன் காட் அப்படின்னு பார்க்கும்போது பீரஸ் தான் பவர்ஃபுல்லா இருக்காரு. இருந்தாலும் ஃபிக்ஷனை பொறுத்தவரை எப்பேற்பட்ட காட்லி கேரக்டரா இருந்தாலும் அவங்களை யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் டாமினேட் பண்ணிடுவாங்க. இதுல நம்ம செலக்ட் பண்ணி இருக்கிற டீம்ல இருக்கிற கேரக்டர்ஸ் லார்ட் பீரஸை டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்க இப்ப எல்லாரோட பவர்ஸை பத்தி பார்க்கலாம். அந்த வகையில டிசி மார்வல் அப்படின்னு தனித்தனியா பிரிக்காம இது சேவேஜோட டீம் அப்படின்றதால எல்லாருமே ஒண்ணுதான் இமேஜின் பண்ணிக்கலாம். அதுபடி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த்துக்கான கேட்டகரியில பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்மேன், ஹல்க், தோர், ஷசாம், பிளாக் ஆடம், டாக்டர் மேன்ஹட்டன், வண்டர் உமன் இவங்களெல்லாம் சொல்லலாம். இதுல சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்ல ஃபர்ஸ்ட் சுப்பீரியரா இருக்கிறது அப்படின்னா சூப்பர்மேன் அண்ட் ஹல்க தான் சொல்லணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் பலத்துக்கு லிமிட்டே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அடுத்து டாக்டர் மேன்ஹட்டன், தோர், பிளாக் ஆடம், ஷசாம், மார்ஷியன் மேன்ஹட்டர் அவங்களாம் ஓரளவுக்கு பீரஸோட பலத்துக்கு ஈடு கொடுத்து சண்டை போடுவாங்க. அதை தாண்டி மீதி இருக்கிற மெம்பர்ஸ்லாம் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல வீக்கா இருந்தாலும் டீமுக்கு ஓரளவுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம்.
அடுத்தது ஸ்பீட், எஜிலிட்டி அண்ட் ரிஃப்ளெக்சஸ். இந்த கேட்டகரியை பொறுத்தவரை டவுட்டே வேணாம், ஃபிளாஷ் தான் மற்ற எல்லாரை விடவும் வேகமா இருக்காரு. ஈவன் லார்ட் பீருஸே இவரோட வேகத்துக்கு ஈடு கொடுப்பாருன்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா ஃபிளாஷால லைட்டை விட 13 ட்ரில்லியன் டைம்ஸ் ஃபாஸ்டரா மூவ் பண்ண முடியுன்றதால பீருஸோட தாட் ஸ்பீடை விடவே ஃபிளாஷ் வேகமா செயல்படுவாரு. அது மட்டும் இல்ல, இவர் கிரியேட் பண்ற ஸ்பீட் ஃபோர்ஸ் ரொம்ப ஆபத்தானது. அதாவது காட் லைக் கேரக்டர்ஸ் அதுக்குள்ள போனாலே சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ஃபிளாஷ்க்கு அடுத்து வேகத்துல பீருஸை பீட் பண்றது அப்படின்னா சூப்பர்மேனை சொல்லலாம். ஏன்னா டிசிலே இவரும் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் கேரக்டரா இருக்காரு. அவங்கள தொடர்ந்து ஃபிளையிங் எபிலிட்டி கொண்ட மார்ஷியன் மேனேட்டர், ஷசாம், விஷன், பிளாக் ஆடம், கிரீன் லேண்டன் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு பீருஸோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து சண்டை போடுவாங்க. அடுத்தது இன்டெலிஜென்ஸ், மாஸ்டர் மைண்ட் அண்ட் லீடர்ஷிப். இந்த கேட்டகரியை பொறுத்தவரை எப்பவும் டாப்ல இருக்கிறது அப்படின்னா பேட்மேன், கேப்டன் அமெரிக்கா அண்ட் அயன்மேன். இவங்க 3 பேரும் தான் ஒட்டுமொத்த ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ்லேயே டாமினண்டா இருக்காங்க. எப்படி பீருஸால தன்னோட விரலால சும்மா ஒரு தட்டு தட்டுறதுக்கே பிளானட்ஸ்லாம் டிஸ்ட்ராய் ஆகிடுன்ற மாதிரி பிளாட்டை கொடுத்துருக்காங்களோ, அதே போல பேட்மேன் என்னதான் எந்த ஒரு பவர்ஸும் இல்லாம சாதாரண ஹியூமனா இருந்தாலும் இவர் யாராலையும் அவ்வளவு ஈஸியா கொல்லவே முடியாது. இது மட்டும் இல்ல, எப்பேற்பட்ட காட்லி பவர்ஸை கொண்ட கேரக்டர்ஸ் ஈவன் காடாவே இருந்தாலும் சரி பேட்மேன் அவங்களோட வீக்னஸை கண்டுபிடிச்சு டிஃபீட் பண்ணிடுவாரு. பேட்மேனுக்கு ஈக்குவலான ஒரு பிளாட்டை கொண்ட கேரக்டர் அப்படின்னா அயன்மேனை சொல்லலாம். சேம் யூரி என்னதான் கொல்ல முடிஞ்சாலும் தன்னோட ஜீனியஸ் மாஸ்டர் மைண்ட் மூலமா தேனோஸ் மாதிரி காட்லி பவர்ஸ் இருக்கிற கேரக்டர்ஸ் கூட டிஃபீட் பண்ணக்கூடிய அளவுக்கு கெபாசிட்டி இவர்கிட்ட இருக்கும். அதே போல லீடர்ஷிப் அப்படின்னு வரும்போது கேப்டன் அமெரிக்காவை யாராலையும் பீட் பண்ணவே முடியாது. அதனால பிளாட் படி பார்க்கும்போது இந்த 3 பேர் மட்டுமே ஒன்னு சேர்ந்தா பீருஸ்க்கு மிகப்பெரிய சவாலா இருப்பாங்கன்னு தோணுது. அடுத்து ஃபைட்டிங் எபிலிட்டி அண்ட் மாஸ்டர் காம்பட்டன்ட். இந்த கேட்டகரியை பொறுத்தவரை அதிக ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு இருக்கிறது அப்படின்னா அக்வாமேன் அண்ட் வண்டர் உமனை சொல்லலாம். அதுவும் இல்லாம சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், ஸ்பீட், டியூரபிலிட்டின்னு பீருஸ்க்கு பயங்கர டஃப் கொடுப்பாங்க. இதுல ஷாங்ஷிக்கு என்னதான் சூப்பர் பவர்ஸ் எதுவும் இல்லைனாலும் இவர் வச்சிருக்கிற ரிங்ஸ் மூலமா பீருஸ் கூட ஈடு கொடுத்து சண்டை போட வாய்ப்பு இருக்கு. கூடவே நல்ல மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில்ஸ் இருக்கிறதால இவர் கூட சேர்ந்து கிரீன் ஆரோவும் ஹாக்கையும் அசிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது மேஜிக்கல் பவர்ஸ், ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். இந்த கேட்டகரி பொறுத்தவரை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற மெஜாரிட்டியான கேரக்டர்ஸ் வருவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வாண்டா. இவங்களோட கேஓஸ் மேஜிக் தான் ஒட்டுமொத்த ஃபிக்ஷன்லேயே பயங்கர பவர்ஃபுல்லானது. அதாவது டெலிகனெட்டிக் அண்ட் டெலபதி பவர்ஸ் தாண்டி ரியாலிட்டி வார்பிங், ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், டெலபோர்டேஷன், இல்யூஷன் மேக்கிங்னு இப்படி பீருஸ் கூட சிங்கிள் ஹேண்டடா ஆல்மோஸ்ட் ஈடு கொடுத்து சண்டை போட தேவையான எல்லா பவர்ஸும் இவங்க கிட்ட இருக்கு. அவங்கள தொடர்ந்து மேஜிக்ஸ்ல மாஸ்டர் அப்படின்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை சொல்லலாம். ஏன்னா மார்வெல்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெஜிஷியன். கூடவே போர்ட்டல் கிரியேஷன், கான்ஜுரேஷன், ஆஸ்ட்ரல் ஃபார்ம், ஸ்பெல் காஸ்டிங் இப்படி பல மேஜிக்கல் எபிலிட்டிஸை கொண்டு இருப்பாரு. அடுத்து அவங்க 2 பேருக்கு ஈக்குவல் பவர்ஸை கொண்ட ஒரு காட்லைக் கேரக்டர் அப்படின்னா டாக்டர் மேன்ஹாட்டன் சொல்லலாம். எனக்கு இவர்கிட்ட ஒட்டுமொத்த ஆம்னி லெவல் பவர்ஸும் இருக்கு, அதோட பயங்கர ஜீனியஸும் கூட. அவங்கள தொடர்ந்து விஷனும் மார்ஷியன் மேன்ஹாட்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பவர்ஸை கொண்டு இருக்காங்க. அதுல முக்கியமானது அப்படின்னா ஃபேஸிங்க சொல்லலாம். பொதுவாக பிசிக்கல் பேட்டலில் ஈடுபடும் போதே ஒருத்தர் தன்னோட ஆப்பனண்ட்டை டச் பண்ணா மட்டும்தான் காயப்படுத்தவோ இல்லாட்டி கொல்லவோ முடியும். ஆனா இவங்க கிட்ட ஃபேஸிங் பவர் இருக்கிறதால எனர்ஜி அட்டாக்ஸ் தவிர்த்து பீருஸ் எப்படி உங்களை பிசிக்கலி எதிர்கொள்வாருன்னு தெரியல. அவங்களுக்கு அடுத்து தோர், பிளாக் ஆடம், அக்வாமேன், ஷசாம் இவங்க கிட்டலாம் நேச்சுரலி சில மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு. அதெல்லாம் சண்டையில டிஃபெண்ட் பண்ண உதவுமே தவிர டிஃபீட் பண்ண முடியாது. ஃபைனலா எக்யூப்மெண்ட்ஸ்க்கான கேட்டகரியில ஃபர்ஸ்ட் அயன்மேன், பேட்மேனோட கிரியேஷன்ல உருவான விஷயங்களை வச்சு சேம் டிஃபெண்ட் பண்ண உதவுமே தவிர பீட் பண்ண வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அவங்களுக்கு அடுத்து வார் மிஷின், ஃபால்கன், ஹாக்கை, கிரீன் ஆரோ, கிரீன் லேண்டன் இவங்களாம் தங்களோட வெப்பன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி பேட்டில் கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ண உதவுவாங்க. இதுல சைபார்க்கு என்னதான் ஸ்பெஷல் பவர்ஸ் எதுவும் இல்லைனாலும் மதர் பாக்ஸோட சக்திகள் மூலமா கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுவாரு. இது எல்லாத்த விட கீ ரோல பிளே பண்றதே ஆண்ட்மேனை தான் சொல்லணும். அவரை பத்தி கன்க்ளூஷன்ல சொல்றேன். அடுத்து வெப்பன்ஸ்க்கான கேட்டகரியை பொறுத்தவரை தோரோட மியான்லீர், ஸ்டாம் பிரேக்கர், டயனாவோட காட் கில்லர், அக்வாமேனோட ட்ரைடன்ட் ஆஃப் அட்லான், கிரீன் லேண்டன் ரிங், ஷாங்ஷி கிட்ட இருக்கிற ரிங்ஸ்னு சில காட்லி வெப்பன்ஸும் நம்ம ஹீரோஸ் கிட்ட இருக்கு. ஸோ இவ்வளோ கேரக்டர்ஸ், அவங்களோட பவர்ஸ், எபிலிட்டிஸ், வெப்பன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை பீருஸ் எதிர்கொள்றதுக்கு அவர்கிட்ட என்னென்ன பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி பல வீடியோஸ்ல சொன்னது போல டிராகன் பால் யூனிவர்ஸ்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கேரக்டரோட மேஜரான பவர் அப்படின்னா அது அவங்களோட கீ எனர்ஜிஸ் தான். இதுல ஒவ்வொரு கேரக்டரோட ரேஸ்க்கு தகுந்த மாதிரி கீ எனர்ஜிஸும் வேரி ஆகும். அந்த வகையில பீருஸோட ட்ரூ ஆரிஜின் என்ன, இவர் எந்த மாதிரி ரேஸை சேர்ந்தவர், இது எதுவுமே சரியா சொல்லப்படல. பட் வூலாங் இவரை கேட்மேன் அப்படின்னு ஃபன்னியா சொல்றத பார்த்திருப்போம். இதுல டிராகன் பால் ஃபியூஷன்ஸ் அப்படின்ற வீடியோ கேம்ல இவர் ஆஃப் ஹோல்டர் ரேஸை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் இவர் ஒரு கடவுள்ன்றதால பவர்ஸ் எல்லாம் காட்லியா இருக்கும். அதுல பேசிக் பவர்ஸ் அப்படின்னா ஃபிளைட், கீ பிளாஸ்ட், கீ ஐ, ஸ்பியர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், பேரலைசிங் கேஸ் இப்படி சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் கோகு, வெஜிடா மாதிரி மோர்டல் ஆப்பனன்ட்ஸ் கிட்ட சண்டை போடும்போது காமனா யூஸ் பண்ணுவாரு. இதுல ஹேண்ட் காம்பேட் அப்படின்னு வரும்போது விஸ்ஏஞ்சல், கிராண்ட் பிரீஸ்ட், ஜெனோகார்ட் அண்ட் அவரோட பாடி கார்ட்ஸ் இவங்களெல்லாம் தவிர்த்து இவரோட ஸ்ட்ரென்த்தை யாரால மேட்ச் பண்ண முடியும்னு தெரியல. என்னதான் கோகு மாஸ்டர் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் ஈவன் லெஜெண்டரி சூப்பர் சைன் இன்ஃபினிட்டி லெவல்ல ரீச் பண்ணியிருந்தாலும் கூட பீருஸோட ட்ரூவான பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இமேஜின் பண்றதை விட பயங்கரமா இருக்கு. அதாவது மார்ஜின் பூ, கோடெங்ஸ், கோஹான், பிக்கலோ, வெஜிடா, கோகுன்னு எல்லாரையும் எஃபோர்ட்லெஸ்ஸா பீட் பண்றதை நம்ம பார்த்திருப்போம். அதுலயும் கோடெங்ஸ் எல்லாம் சும்மா விரலால சுண்டி தான் விடுவாரு, அதுக்கே டிஃபீட் ஆயிடுவாங்க.
அடுத்து இவரோட ஸ்பீடை பத்தி சொல்லணும்னா எப்படி கோகு மாதிரி மோர்டல் பீயிங்ஸ் அல்ட்ரா இன்ஸ்டிங் டெக்னிக்கை மாஸ்டர் பண்றாங்களோ அதே போல காட்ஸ்லாம் மூஷின் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி மூஷின் பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல பிராக்டிஸ் பண்ற ஒரு ஏன்ஷியன் மார்ஷியல் ஆர்ட் அப்படின்றதால கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி தான் அந்த டேர்மை டிராகன் பால்ல அடிக்கடி யூஸ் பண்றது கிடையாது. பட் ரெண்டுமே காமன் தான். இதுல பெயர்களும் ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் வித்தியாசப்படும். அதாவது ரெண்டுத்திலயும் யார் ஒருத்தர் தன்னோட மென்டல் ஸ்டேட்டை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறாங்களோ அவங்க இந்த டெக்னிக்ஸ்ல சுப்பீரியர் லெவல்ல ரீச் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா பீருஸை பொறுத்தவரை மூஷினை இன்னும் ஃபுல்லா மாஸ்டர் பண்ணல. சோ மோஸ்ட் ஆஃப் த காட்ஸாலே மாஸ்டர் பண்ண முடியாத அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட கோகு சக்சஸ்ஃபுல்லா பண்ண காரணத்தினால தான் எல்லா காட்ஸும் எழுந்து நின்னு ஆச்சரியமா பாப்பாங்க. ஈவன் பீருஸே கொஞ்சம் ஜெலஸ் ஆகி கோகு பத்தி விஸ்கிட்ட கேட்கிற சீன்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுத்தும். இதுல பீருஸ் என்னதான் மூஷினை ஃபுல்லா மாஸ்டர் பண்ணல அப்படினாலும் ஸ்டில் அதுல இருக்கிற சில ப்ராப்பர்ட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. அதுக்கே இவரால லைட் ஸ்பீடை விட 1000 மடங்கு வேகமா மூவ் பண்ண முடியும். இது கோகுவோட வேகத்தை விட அதிகம் அப்படினாலும் விசேஞ்சலை விட கம்மின்னு தான் சொல்லணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது ஹக்காய். எப்படி தோர் கிட்ட ஓடின் ஃபோர்ஸ் இருக்கோ அதே போல பீருஸ் கிட்ட இந்த எனர்ஜி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற பவர் இருக்கிறதால பிரபஞ்சத்துல என்னென்னலாம் எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கோ அது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி கொண்டு இருப்பாரு. இதனாலதான் இவர் ஒரு சிலரை தவிர மத்த எல்லார்கிட்டையும் வின் பண்ணிடுவோம் அப்படின்ற கர்வத்தோட சண்டை போடுவாரு. ஆக்சுவலி இந்த ஹக்காய் பவர் பாத்தீங்கன்னா நார்மலா பாடி சோலியை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணாது, ஆஃப்டர் லைஃப் எடுக்க முடியாத அளவுக்கு ஒட்டுமொத்த டைம் லைன்ல இருந்தே எரேஸ் பண்ணிடுமா. பட் இது மோர்டல்ஸ் கிட்ட மட்டும் தான் வேலை செய்யும், மத்த காட்ஸ் ஏஞ்சல்ஸ் கிட்ட எல்லாம் ஒர்க் ஆகாது. அடுத்து இன்னொரு முக்கியமானது எனர்ஜி நலிஃபிகேஷன். தன்னோட ஆப்போனன்ட்ஸ் எந்த மாதிரி எனர்ஜி அட்டாக்ஸ் பண்ணாலும் அதை அசால்ட்டா ஸ்டாப் பண்ணிடுவாரு. அதாவது கோகு இவரை நோக்கி ஸ்பிரிட் பாம்பே விட்டாலும் சரி அது இருந்த இடம் தெரியாத நலிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கு. இன்னும் க்ளோனிங், டார்க் மேஜிக் இம்யூனிட்டி, ஆட்டம் கீ ஸ்பியர், சீலிங் ஸ்பெல், டெலபோர்டேஷன், ஸ்னீசிங் பிளாஸ்ட் இப்படி ஏகப்பட்ட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்கு. மோஸ்ட்லி இவர் ரொம்ப லேசி அண்ட் பிளேஃபுல் அப்படின்றதால தன்னோட காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் பொசிஷனை தாண்டி கோகு போல வெறித்தனமா ட்ரைனிங் எடுத்து தன்னோட ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, பவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணா கண்டிப்பா விசேஞ்சலே சர்பாஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சுப்பீரியர் காட்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் தவிர பீருஸை யாராலையும் டிஃபீட் பண்ணவே முடியாது. சரி, இது வரைக்கும் ரெண்டு சைடுல இருந்தும் எல்லா கேரக்டர்ஸோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ், வெப்பன்ஸை பத்திலாம் ஓரளவுக்கு கம்பேர் பண்ணோம். இப்போ யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க கன்க்ளூஷனை பார்க்கலாம். நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற டீம் சேவேஜ் அண்ட் பீருஸ் ரெண்டு பேருமே அவங்கவுங்க யூனிவர்ஸில் மோஸ்ட் பவர்ஃபுல் மெம்பர்ஸ் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கவுங்க யூனிவர்ஸில் டிஃபீட் பண்ணப்பட்டிருக்காங்களான்னு பார்த்தோம் அப்படின்னா மாங்கால ஒரு முறை பெல்மாண்ட்னு சொல்லக்கூடிய இன்னொரு காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் கிட்ட நம்ம பீருஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ம் ரெஸ்லிங்ல பீட் பண்ணப்பட்டிருக்காரு. அதை தவிர்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேட்டலில் அஃபிஷியலாக யாருமே பீருஸை டிஃபீட் பண்ணதே கிடையாது. அண்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல டீம் சேவேஜில் இருக்கிற கேரக்டர்ஸை பார்த்தோம் அப்படின்னா காமிக்ஸ், மூவிஸ் ரெண்டுத்திலுமே பீட் பண்ணப்பட்டிருக்காங்க, ஏன் இறந்தே போயிருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை ஆரம்பிக்குது அப்படின்னா ஸ்டார்ட் ஆன 2வது செகண்டே பீருஸ் ஒரே ஒரு ஹக்காயை போட்டு மொத்த பேருக்கு அதையும் முடிக்க வாய்ப்பு இருக்கு. பட் அப்படி பண்ணாம ஆப்பனன்ஸ்க்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிசிக்கல் பேட்டில் இறங்குவாரு. அந்த பேட்டில் சீக்வன்ஸ் படி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற 24 கேரக்டர்ஸ்ல சூப்பர்மேன், பிளாக் ஆடம், ஷசாம், தோர், டாக்டர் மேனட்டன், ஹல்க் அவங்க 6 பேரை தவிர்த்து மற்ற எல்லாருமே சில நிமிஷங்களே டிஃபீட் பண்ணிடுவாரு. ஈவன் அவங்களுமே ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாம நிச்சயம் டிஃபீட் ஆகிடுவாங்க. என்ன ப்ரோ பேட்டில் ஃபேரா இருக்கும்னு பார்த்தா நீங்களே கன்க்ளூஷன் இப்படி சிம்பிளா முடிச்சிட்டீங்களே கேட்டீங்கன்னா ஒரிஜினல் பிளாட் படி பேட்டில் எப்படி போகுமோ அதை தான் நான் சொன்னேன். சரி, இப்போ என்னோட ஆங்கிள் டீம் சேவேஜுக்கு ஃபேவரா பேட்டில் எப்படி போக வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். அதுபடி ஹீரோஸ் தரப்புல இருக்கிறவங்க இல்லூஷன்ஸையும் ரியாலிட்டியும் மேனிபுலேட் பண்ணி பீருஸை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம டீம் சேவேஜில் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், ஸ்பீட், அட்டாக்கிங் கேப்பபிலிட்டிஸ்ல சுப்பீரியரா இருக்கிற கேரக்டர்ஸ் கேப்பே விடாம பீருஸை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில இங்கே தான் நான் சொன்ன கீ ரோல் கேரக்டரான ஆண்ட்மேன் ரொம்ப சின்னதாகி பீருஸோட காதுக்குள்ளேயே போயிட்டு பிம்பார்ட்டிகல் டிஸ்கை த்ரோ பண்ணி அவரோட பிளட் செல்ஸ் பெருசாகிற மாதிரி பண்ணி வாட் இஃப்ல எப்படி ஹல்க் வெடிச்சு செதறுவாரோ அதே போல பீருஸையும் செதறடிக்க முயற்சி பண்ணுவாரு. ஆனா தன்னோட உடம்புல ஏதோ மாற்றம் ஏற்படுதுன்னு தெரிஞ்சதுமே அதை உடனே நல்லிஃபை பண்ணிடுவாரு. ஆல்சோ இப்ப பயங்கர கோபமான பீருஸ் எல்லாரையும் சிவியரா ஹர்ட் பண்ணி பெட்ல படுக்கிற அளவுக்கு நாக் பண்ணிடுவாரு. அதே மாதிரி ஆண்ட்மேன் பாத்தீங்கன்னா பீருஸை குவாண்டம் ரேம்ல சிக்க வைக்க முயற்சி பண்ணுவாரு. ஆல்சோ ஃபிளாஷுமே ஸ்பீட் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணி சிக்க வைக்க முயற்சி பண்ணுவாரு. ஆனாலும் பீருஸ் அதையுமே நல்லிஃபை பண்ணி மொத்தமா பேட்டில் முடிச்சு வச்சிருவாருன்னு சொல்லலாம். என்ன ப்ரோ அப்ப பீருஸை டிஃபீட் பண்ணவே முடியாதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் டிஃபீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு ரீம் கிங் தோர், இம்மோர்டல் ஹல்க், பிரைம் 1 மில்லியன் இல்லாட்டி காஸ்மிக் ஆர்மர் சூப்பர்மேன் இந்த மாதிரி காட்லி பவர்ஸ் கொண்ட கேரக்டர்ஸ் எடுத்திருந்தா நிச்சயம் பீருஸை பீட் பண்ண வாய்ப்பு இருந்திருக்கும். பட் ஓவராலா இன்னைக்கு கம்பாரிசனை பொறுத்தவரை நம்ம ஃபேண்டசி பேட்டிலோட கிளியர் வின்னர் லார்ட் பீருஸ் தான். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றதுல தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வேர்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.